ஆஃபரில் saree வாங்குறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஆல், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எனக்கு saree ப்ரீப்ளீட்டிங்க்கு ஒரு saree வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த saree தான் அது. இது பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக சூப்பராக அழகாக இருக்குல்ல. ஆனால் இது ஒரு டேமேஜான saree. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. எப்போவுமே saree ப்ரீப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சாரியை செக் பண்ணுவேன். நியூ சாரியாக இருந்தாலும் சரி, ஓல்டு சாரியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணி தான் நான் என்னோடய ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணும்போது தான் இந்த சாரியில் இருக்க டேமேஜை நான் நோட் பண்ணேன். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, நான் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, பொதுவாகவே நம்ம வந்துட்டு கடைங்களில் போய் நம்ம saree வந்துட்டு வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும்போது பல்லுவோட சைடு தான் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஏன்னா அதான் கிராண்டாகவும் இருக்கும், ஐ கேச்சிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து டக்குன்னு வந்துட்டு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க மாட்டோம், ஜஸ்ட் இப்படி பார்ப்போம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே வந்துட்டு ஒரு saree வாங்க போகிறீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி சொல்லி கேட்டு பார்த்து நல்லா வந்துட்டு கிளியராக செக் பண்ணி வாங்க. இன்னொன்று மெயின் திங் என்னன்னா, அந்த ஆஃபர் டைமில் தான் வந்து இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.